மிக மிக சந்தோஷமாக அதிபர் எங்களுடைய வெற்றி அணியை கையிலாக கொடுத்து வரவேற்கின்றார்கள். எங்களுடைய பயிற்சி ஆசிரியர் சிவகுமார் சார் மிக மிக உற்சாகமாக காலையிலிருந்து நேற்று கூட இந்த மைதானத்தை தயார்படுத்துவதிலே மிக மிக அர்ப்பணிப்புடன் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதனால் இந்த வெற்றி கனியை சுவைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. விளையாட்டு என்பது ஒரு சமூகத்தின் மற்றும் ஒரு அடையாளம், தூண். கல்வியைப் போலவே அதற்கு ஒரு மிகப்பெரிய பெருமதி இருக்கிறது. அந்த வகையில் இன்றும் கூட ரத்னபுரி தமிழ் மகாவித்யாலய மாணவர்கள் சார் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டாங்க? இன்றைக்கி தர்மபால வித்யாலயத்தோடு அகிலேகுட தர்மபால மகாவித்யாலயத்தோடு எங்களுடைய மாணவர்கள் ஹார்ட்பால் கிரிக்கெட் போட்டியிலே பங்கு பற்றினார்கள். இது மூன்றாவது போட்டியாக முதலாவது லைசியம் சர்வதேச பாடசாலையோடு முதலாவது போட்டி இருந்தது. அதில் வெற்றி பெற்று அதனைத் தொடர்ந்து அகிலேகுட மத்திய மகாவித்யாலயம் சென்ட்ரல் காலேஜ் அவர்களோடும் கடந்த வாரம் போட்டியை பெற்று சிறப்பாக எங்களுடைய மாணவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள். அதுபோல மூன்றாவது போட்டியில் இன்றும் மிக சிறப்பான போட்டி பங்கு பற்றி அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தி உற்சாகமாக இன்று வெற்றியிட்டிருக்கிறார்கள். எங்கள் எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. உங்களை சூழ ஒரு பட்டாளம் இருக்கிறது. இவர்களாம் யாரையா அறிமுகப்படுத்தலாமே? இவங்க எங்களுடைய பெற்றார்கள். வாவ், சூப்பர் சூப்பர். பெற்றார்கள். இவர் எங்களுடைய கிரிக்கெட் எங்களுடைய ஆரம்பிப்புக்கு மூல கருத்தாவாக பெற்றாராக சூப்பர் சூப்பர் சார் இருக்கக்கூடிய திருவாளர் பாபு அவர்கள், அடுத்து எங்களுடைய மலித் பயிற்றுவிப்பாளர் ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எங்களுடைய இந்த அண்ணனை சொல்லல, இவர் எங்களுடைய பெற்றார். உண்மையில் இவர்கள் எங்களுடைய கிரிக்கெட் ஆரம்ப இதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து அர்ப்பணிப்போடு அர்ப்பணித்து செயல்படுத்துகின்ற இவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் பெண் அம்மாமாரும் இருக்கிறாங்க. பாட்டியோட தனியாக கதைக்க வேண்டும். சூப்பராக அவருடைய பேரை நினைக்கிறேன் 47 ரன்ல ஆல் அவுட் ஆகிட்டார். வந்தோடனே கேட்டார் எங்கடா 3 ரவுண்ட் போச்சுன்னு சொல்லி. அதை விட என்ன ஐயா இந்த ரத்னபுரிக்கு அவங்க செய்யணும். அப்போ உங்களுடைய நம்பிக்கை, வருங்கால எதிர்பார்ப்பு என்ன சார்? அடுத்து என்ன நடக்க போகுது? நிச்சயமாக நாங்கள் இன்னும் பிரபலமான பாடசாலைகளோடு போட்டியிடுவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல, மாணவர்களுக்கு நல்ல அனுபவத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல ஒழுக்க விழுமியங்கள், நல்ல பண்புகள், வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது நிறைய பெரிய பாடசாலைகள் நிறைய நடுவர்களை சந்தித்து நல்ல அனுபவங்களை பெற்றுக் கொடுத்து அவர்களுடைய வெற்றியிலே நாங்கள் ஒரு எதிர்காலத்திலே அவர்கள் நல்ல ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு நாங்கள் ஒரு களமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக சார், நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் வந்த உடனே ஒரு நல்ல நவீன முறையிலே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கண்ட்ரோலாக அந்த டீம், அந்த சின்ன பிள்ளைகளை வகுப்பில் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம். படித்து கொடுத்து கொப்பியில் ரைட்டு வாங்குறது, கிரவுண்டில் பெட்டில் சிக்ஸர் வாங்குறது அவ்வளோ லேஸ் இல்லை. எனக்கு தெரியும், நானும் டிஎஸ்சில் படித்து இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து எச்சு ஒரு கை தட்டின ஆள் தான். இன்றைக்கி வந்து இப்படி ஒரு பேட்டியாவது எடுக்க கிடைச்சதுக்கு உங்களுடைய உழைப்பு தான் காரணம். இந்த ஒற்றுமை என்றும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். என்ற ஒரு நாள் தேசிய மட்ட சர்வதேச மட்டத்திலே ரத்னபுரி தமிழ் மகாவித்யாலய அடையாளம் பதிக்கும் வரை காத்திருப்போம். ஓய மாட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பர்.